ஒரு கிராமத்தில் நண்பர்களே, நாம எவ்வளவு நாட்களாக நண்பர்களாகவே இருக்கிறோம். இனிமேலும் அப்படியே எப்பொழுதும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் என்றது ஒரு பானை. நானும் அதையே விரும்புகிறேன் என்றது இன்னொரு பானை. ஆனால் மூன்றாவது பானை சொன்னது, நான் இனி இப்படி ஏழை குடும்பத்தில் இருக்க விரும்பவில்லை. யாராவது என்னை இங்கிருந்து எடுத்து சென்றால் நன்றாக இருக்கும். அப்போது ஒரு பணக்காரர் முரியாரின் வீட்டிற்கு வந்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு நல்ல பானை வேண்டும். என்னிடம் நல்ல பானை கெட்ட பானை என்று எதுவும் இல்லை. எல்லா பானைகளும் நல்லவையே. உங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு புதிய பானை வேண்டாம், ஒரு பழைய பானை வேண்டும். என்னிடம் எல்லாமே புதிய பானைகள் தான். நான் பயன்படுத்தும் 3 பானைகள் மட்டுமே பழையவை. ஆனால் அந்த மனிதன் பிடிவாதமாக இருந்தார். அதனால் முராரி அந்த 3 பானைகளையும் காட்டினார். அதில் இருந்து 3வது பானையை அந்த பணக்காரன் தேர்ந்தெடுத்தான். அப்போது அந்த பானை மற்ற 2 பானைகளிடம் சொன்னது, பாருங்கள், என் ஆசை நிறைவேறியது. நான் இப்போது பணக்காரருடன் போகிறேன். அந்த மனிதன் பணம் கொடுத்து அந்த பானையை வீட்டிற்கு எடுத்து சென்றான். பானை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் அந்த மனிதன் பானையில் தண்ணீர் நிரப்பும் போது பானையின் மேல் பகுதி உடைந்தது. அவன் சொன்னான், புதிய பானையை விட பழையது வலிமையானது என்று நினைத்தேன். ஆனால் இது உடைந்து விட்டது. இப்போது இது எனக்கு பயனில்லை. அவன் அந்த பானையை வீட்டிற்கு வெளியே போட்டுவிட்டான். பானை மிகவும் சோகமாகி, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நண்பர்களுடன் இருந்தபோது சந்தோஷமாக இருந்தேன். இப்போது என்னிடம் யாரும் இல்லை என்று அழுதது. தற்போது ஒரு வயதான மனிதர் அங்கு வந்தார். அவர் அந்த பானையை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். பானை மனதிலிருந்து, நான் உடைந்த பானை, அவர் என்னை எங்கே கொண்டு செல்கிறார்? அந்த முதியவர் அதை வீட்டில் வைத்து தினமும் தண்ணீர் நிரப்பி குடித்தார். பானை கேட்டது, ஐயா, நான் உடைந்த பானை, அழகாகவும் இல்லை. நீங்கள் ஏன் என்னை வீட்டிற்கு கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் ஒரு புதிய பானை வாங்கியிருக்கலாமே. அப்போது அந்த முதியவர் சொன்னார், என்னால் புதிய பானை வாங்க முடியாது. நீ உடைந்திருந்தாலும் எனக்கு தண்ணீர் கொடுக்க உதவுகிறாய். இதுவே முக்கியம். ஒருவரின் தோற்றம் முக்கியமல்ல, மற்றவர்களுக்கு உதவுவதுதான் முக்கியம். அதை கேட்ட பானை சொன்னது, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். நான் பணக்காரனுடன் இருந்தால் என் மதிப்பு அதிகரிக்கும் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, மற்றவர்களுக்கு எவ்வாறு பயனாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். அதன் பிறகு பானை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த முதியவர் மற்ற 2 பானைகளையும் வீட்டிற்கு கொண்டு வந்தார். 3வது பானை மகிழ்ச்சியாக கேட்டது, நண்பர்களே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? எங்களுக்கு கீறல்கள் ஏற்பட்டதால் எங்கள் உரிமையாளர் எங்களை வெளியே போட்டார். இந்த நல்ல முதியவர் எங்களை இங்கே கொண்டு வந்தார். அந்த முதியவர் 2 செடிகளை வாங்கி அந்த 2 பானைகளிலும் நட்டார். தினமும் தண்ணீர் ஊற்றினார். அப்போது 3வது பானை சொன்னது, நண்பர்களே, நீங்கள் பணக்காரருடன் போனால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைத்தீர்கள். ஆனால் அந்த ஏழை முதியவர் நம்மால் இன்னும் பயன் இருக்கிறது என்பதை உணர்கிறார். இப்போது எனக்கு புரிகிறது, அழகு முக்கியமல்ல, நாம் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்கிறோம் என்பதே முக்கியம். அதன் பிறகு அந்த 3 பானைகளும் அந்த நல்ல முதியோருடன் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.
கதையின் நெறி